சாமிநாதன், எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களை பிரதமராக முன்மொழியக்கூடியது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து? முதல்ல அது தன் தரப்பு அந்த தொண்டர்கள் ஒரு உற்சாக மீதியில சொல்றாங்க அப்படின்னு நந்தகுமார் சார் போன்றவர்கள் சொன்னாங்க. முதல்ல இந்த ஆசை விஜய் அவர்களுக்கு இருக்கு, அதனாலதான் அவர்கள் சொல்றாங்க, இல்லாம சொல்லல. இன்னொன்று சார், அகில இந்திய அளவுல பாஜக பலவீனப்பட்டிருக்கிற நேரத்துல சொல்றாங்க. நீங்க கரப்பான் ஜனதா பார்ட்டி போன்ற ஒரு அமைப்பு, அது மாணவர் அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு பெரிய கிளர்ச்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகள் போராடி பாஜகவிடம் வெல்ல முடியாத சூழல்ல ஒரு கரப்பான் ஜனதா அமைப்பு நேரடியா போராடுறாங்க. ஒரு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானே ராஜினாமா செய்யற சூழல் ஏற்படுது. பாஜகவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க. இதனால் வரை மத அரசியல்ல வீரியமாக இருந்த பாஜக வளர்ச்சி எங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் நோக்கி கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல்ல இருக்காங்க. இந்த நேரத்துக்கு பின்புதான் விஜய் அவர்களை ப்ரமோட் பண்றாங்க. நீங்க இதற்கு முன்பு இது நடக்கல. அப்ப பாஜக ஒரு வகையில பலவீனமாக இருக்கு. அந்த இடத்தை பலப்படுத்துற இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரா? 3 முறை தொடர்ந்து தோல்வி. கிட்டத்தட்ட அவரை தான் பிரதமர் வேட்பாளராக 2019 திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் காட்டினார். கிட்டத்தட்ட அண்மையில பீகார் தேர்தல் காலத்துக்கு போயிருந்த போது கூட இந்தியாவுக்கான வழக்கறிஞர் அப்படின்னு தான் குறிப்பிட்டார். அப்ப இந்த நேரத்துலதான் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெரிய எண்ணிக்கை வட இந்தியா முழுவதும் ரீல்ஸ் சார், எல்லா பகுதிகளிலும் ரீல்ஸ். இப்ப சமீபத்துல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுல பார்த்தா பார்லிமெண்ட்ல பின்வரிசையில இருக்காங்க மோடி, அமித்ஷாவும். நீங்க ரீல்ஸ்ல நிறைய போலி செய்திகள் வருது அப்படிங்கறத பத்தி பேசணும். ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல செய்த விஷயங்கள், செய்யாத விஷயங்கள் சொன்னாங்க. நார்த் இந்தியால அதையெல்லாம் தாண்டி நான் இப்ப பார்த்துட்டு இந்த ரீல்ஸ்ல ஒரு பிரதமர் இருக்கை மாதிரியான ஒரு இருக்கையில இருந்து விஜய் அவர்கள் பேசுறாரு. அதுல பின்வரிசையில இருக்காங்க மோடி, அமித்ஷாவும். அதையும் 75 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அவ கிட்டத்தட்ட இது ஒரு திட்டமிட்டு ஒரு ரீல்ஸ் நிறைய அளவுல பகிரப்படுது. ஒரு அரசியல் கட்சியா அவர்களுடைய வீதம் தான் அது. பட் விஜய் அவர்கள் இதுல என்ன கணக்கு போடுறாருன்னா, ராகுல் காந்தி அவர்களோட இந்தியா கூட்டணியில இதுவரையும் இணையல. நீங்க நடுத்தருல தமிழ்நாட்டுல நிறுத்தி விடப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் பாக்குறேன். முதல்ல இவர்களுடைய நலனுக்காக அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க, எம்பி கொடுத்திருக்காங்க. என்னங்க நீங்க, அவங்க தானங்க இந்தியா கூட்டணியில இவங்களை சேர்த்துக்காம இருக்கிறாங்க, எம்பிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க ரொம்ப கடுமையா சொல்றீங்க. இல்ல சார், இந்தியா கூட்டணியில இடம்பெறுவதற்கு எம்பிக்கள் தேவை என்பதே முதல்ல இந்தியா கூட்டணியுடைய பலவீனத்தை தான் காட்டுது சார். நீங்க இந்தியா கூட்டணியில் இடம்பெறுவதற்கு ஒற்றை நோக்கம் போதுமே, பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளி வேணுமே, போதுமே. அப்புறம் நீங்க ஒரு எம்பிக்கள் இருந்தாதான் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது. இப்ப நான் ஏன் காங்கிரசினுடைய நிலைமை அப்படி ஆயிருக்குன்னா, ரசிக மனநிலையில நீங்க பேசுறாங்கன்னு மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. அப்ப தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ்குள்ளேயே பல ரசிக மனநிலையில இருந்தாங்களே, விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு, விஜய் அவர்கள் 18% தாண்டி விட்டார், 20% தாண்டி விட்டார் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி அவர்கள் நகர்ந்திருந்தாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் எதிர்காலமே இதுல கேள்விக்குறியா இருக்கு சார். நீங்க கர்நாடகாவா இருக்கலாம், கேரள மாநிலமா இருக்கலாம், ஆந்திரா, கர்நாடகான்னு எல்லா கூட்டணும்னா நம்ம தென்னிந்தியால மட்டும் 130 தொகுதிகள் வருது, பாராளுமன்ற தொகுதிகள். அப்ப இந்த 130ல கிட்டத்தட்ட என்னுடைய யூகம் சரியாக இருந்தா இவர்கள் காங்கிரஸோடு 2029 தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2013 சார் அதிமுக காமேஷே ஒரு நோட் கொடுத்தாரு, 3வது அணிங்கிற மாதிரி. ஆமா ஆமா சார். இது சார் நீங்க வேற கொளுத்தி போடாதீங்க. எனக்கு இப்ப சொன்னீங்கலங்க, தைரியமா சொல்லுங்க. அதாவது வாய்ப்புகள் இப்படிலாம் அமைஞ்சிருக்குன்றதுக்கு சொல்ல வரேன். சரி, ஓகே. தாவேகாவினுடைய வியூகமோ ஆட்டமோ தப்பானது இல்ல, அவங்க சரியான திசையில போறாங்கன்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அவர்கள் மீது விமர்சனம் இருக்கு. ராகுல் காந்தி கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன செய்தாரோ அதை திரும்பி தமிழக வெற்றி கழகம் ராகுல் காந்தி அவர்கள் செய்ய போறாங்க. எதிர்பார்க்கிறேன் 2029 நடக்க போகிறது, அதுல மாற்றமே இல்ல. ஆனா இதுல தாவேகாவுக்கு லாபம் இருக்கும், பொலிட்டிக்கலா லாபம் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். என்னன்னா சார், கிட்டத்தட்ட இன்னைக்கு 2013 அதிமுகவோட பொதுக்குழு நடந்தப்ப ஜெயலலிதா அவர்களை பிரதமர் வேட்பாளர் தீர்மானம் போட்டாங்க. அதிமுக பொதுக்குழு 2013 டிசம்பர்ல 14 நம்ம மோடியா லேடியான தேர்தலை சந்திச்சாங்க. 39 சீட்ல 37 சீட் ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை அந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக வந்திருந்தா அவங்க கண்ண செவில அந்த அரசு இருந்திருக்கும். இப்ப இவர்களுடைய இலக்கு அதுதான். ஒரு பக்கம் வட இந்தியால நிறைய ரீல்ஸ்களின் வழியா தனக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை போன்று காட்டிக் கொள்வது, அதே நேரத்துல தென்னிந்தியால ஒரு கணிசமான எண்ணிக்கையில ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு 39 பாராளுமன்ற தொகுதிகள், பாண்டிச்சேரி போன்ற ஒரு சின்ன சின்ன 3வது அணியோ ஏதோ ஒரு அலைன்ஸ்ல ஒரு கணிசமான எம்பிக்களை பெற்றுவிட்டால் நீங்க பாஜக பலவீனத்துல இருக்கு, அது இவர்களுக்கு பலமா இருக்கு. இன்னொன்னு பாஜகவை எதிர்க்கல அப்படிங்கிற புள்ளியில இருந்தும் தாவேகா நகர்ந்துட்டாங்கன்னு பாக்குறேன் சார். என்னைக்கு தன்னை பிரதமர் ரேஸ்ல அவர் பேச ஆரம்பிச்சாங்களோ அந்த நொடியே அது மோடி எதிர்ப்பு தான். அவர் இருக்கிற இருக்கை அது, அந்த இருக்கையை கேள்விக்குறியாக்குறாங்க. தமிழகத்தின் முதல்வராவேன்னா அது அதிமுகவுக்கு எதிர்ப்பு தானே. அதே போன்று அவர் என்னைக்கு பிரதமர் இருக்கையை நோக்கி ஒரு தன்னோட காய் நகர்த்தல செஞ்சுட்டாங்களோ தாவேகா, அந்த நொடியா ராகுல் காந்தி அரசியலும் நீர்த்து போய்விட்டது. கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய அரசியலுக்கும் ஒரு சவால் கொடுக்கிற இடத்துக்கு அவங்க நகர முயற்சி பண்ணி சீரியஸா பாக்கணுமா? இப்ப மாணிக்கம் தாவிட்ட கேட்டா என்னைய கூட தான் போகும்போது வருங்கால பிரதமரேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாசிங்கா ஒரு காமெடியா கடந்து போயிடுறாங்க. அப்படித்தான் இதை அணுகணுமா?
இல்ல காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி அமைப்போம்னாங்க. இப்ப திருமாவளவன் கூட தமிழ் தேசிய மாநாட்டுல பேசினாரு, நம்ம ஆளுங்கட்சியா எதிர்காலத்துல வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப விஜய் எதிர்த்து தானே அதை பண்ண முடியும். அப்ப எல்லா கட்சிகளும் தங்களுக்கான ஒரு அபிலாஷைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இதை பார்த்துக்கணும், கடந்து போகணுமா, இல்ல நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாரும் கணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிளானோட தான் இருக்கிறாங்கன்னு இடத்துக்கு வரணுமா? இல்ல சார், பெரும் திட்டமிடலோட தான் சார் தாவேக்கா இருக்காங்க. நீங்க திருமாவளவன் அவர்கள் பேசுவதற்கும் கிட்டத்தட்ட இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நிழல் பட்ஜெட் எல்லாம் போடுவாங்க, வேளாண் பட்ஜெட் எல்லாம் போடுவாங்க. அதற்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாவேக்கா வட இந்தியால எப்படி ஒரு ரீல்ஸ் வெளியாகிறது, வட இந்தியால நீங்க தமிழ்நாட்டுல நடந்த புரட்சிகள் அது இதுன்னு அவங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் கூட விமர்சனத்துக்கு உட்பட்டது, அதை நம்ம கடந்துடலாம். நீங்க நார்த் இந்தியால நான் இப்போ ஒரு பேஜ பாத்துட்டு வந்தேன் சார், எல்லா வியூஸுமே 75 லட்சம் 80 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அவ்வளவு ஆதரவு இருக்கு சார் மக்கள் கிட்ட. இல்ல அதுதான் அவரும் சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன். அந்த ரீல்ஸ் வந்து தன்னாலவே மக்களால் பார்க்கப்படுகிறதா அல்லது அது பார்ப்பதற்கான பின்னால் வேலைகள் செய்யப்படுகிறதா, அதுக்கு விவாதத்துக்கு உட்பட்டது. நீங்க நம்ம ஒரு வீடியோ வெளியிடலாம், அந்த வீடியோவை தன்னாலுமே ஒரு அல்காரிதம் அடிப்படையிலையும் காட்டப்படலாம், நமக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய செல்வாக்கின் அடிப்படையிலும் காட்டப்படலாம். அது என்ன நடந்தாலும் 78 லட்சம் வியூஸ்ங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. ஆனா விஜய் அவர்களுடைய அந்த முயற்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு உண்மையிலே அப்படி ஒரு நிலை இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபெலிக்ஸ் தாவேகா செய்தி தொடர்பாளர் வந்து பேசும்போது பீகார்ல இருந்து வந்து இந்திய வெற்றி கழகம்னு கட்சி பேரை மாத்துங்க அப்படின்னு வந்து உண்மையிலே கோரிக்கை வச்சுட்டு போறாங்க. அங்க எல்லாம் இந்த ஆட்சியினுடைய நன்மைகள் செயல்பாடுகள்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு, அது நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க உண்மையிலே அதை நம்புறாங்க. அதையே வந்து நம்ம பின்னணியில ஒரு சந்தேகத்தோட பார்க்கணும். அந்த மக்கள் வந்து விஜய் அவர்களை நம்புறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் போகக்கூடாது? இல்ல சார், இன்னைக்கு நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிர்ப்பா நீங்க கரப்பான் ஜனதா அமைப்புக்கு ஒரு வீரியம் பெற்றிருக்கு. அப்ப கரப்பான் ஜனதா அமைப்பு வீரியம் பெற்றிருக்கிற நேரத்துல பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்கு. அதை தான் அறுவடை செய்திடலாம்னு இவர்கள் நினைக்கிறாங்க. நீங்க ஒரு 78 லட்சம் 80 லட்சம் வியூஸ்ங்கிறது கிட்டத்தட்ட நீங்க ஒரு கர்நாடகா மாநிலம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தமிழர்கள் ஒரு 40 லட்சம் பேர் வரைக்கும் இருக்கக்கூடும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்போட அடிப்படையில் அங்க 22 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு நார்த் இந்தியால நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல சார், ஒரு ஷாருக்கானையோ மற்ற நடிகர்களையோ நம்ம 80 லட்சம் தமிழர்கள் பாப்பாங்களா? முதல்ல எனக்கு தெரியல. ஏன் நீங்க நடிகருங்கிற கோணத்துல பாக்குறீங்க? அவர் ஒரு முதலமைச்சருங்க, அவரு அப்படித்தானே கொண்டு போறாங்க அவங்க. இல்ல இப்ப நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் சார், ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. இப்ப நம்ம இந்த ஷோக்கு வரும்போது ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. அந்த ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இப்ப கூட கையில இருக்கு. நேரம் சோசியல் மீடியா தான் பாத்துட்டு இருப்பீங்க போல. சொல்லுங்க. இல்ல சார், அந்த ரீல்ஸ்ல யாரு தமிழ்நாட்டோட யாரு இந்தியாலேயே அழகான சிஎம், அந்த ரீல்ஸ் இவ்வளவுதான். ஒரு ஹிந்தி ரீல்ஸ், அது யாரு இந்தியாலேயே அழகான சிஎம் ஆங்கில வார்த்தை வருது. அதுல ஹிந்தியில ஒரு பொண்ணு அப்படி இப்படி காட்டுறாங்க கையை வச்சு. ஒரு பக்கம் கேரளா சிஎம், வட இந்தியா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத், இப்படி எல்லா படமும் வருது. டக்குனு விஜய் அவர்கள் மாதிரி அந்த அம்மாவும் கண்ணாடி போடுறாங்க. உடனே விஜய் வந்து அவர்கள் கார்ல இருந்து இறங்கி கண்ணாடி போடுற மாதிரியான ஒரு விஷுவல் வருது. நெக்ஸ்ட் பிஎம் அவர் தான் 2026 கீழே போட்டிருக்காங்க. அது 29 கூட யோசிக்கல, 26 கீழே வருது. அப்ப கிட்டத்தட்ட வந்து அதுதான் கிட்டத்தட்ட கொஞ்சம் மிகைப்படுத்துறாங்க. ஒரு அரசியல் கட்சியாக அவங்களுடைய முயற்சி தான் அது. நீங்க தமிழ்நாட்டுல பிற கட்சிகளை விட அவங்க அரசியலா, பட் அது அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் தான் நான் பாக்குறேன் சார். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரதமர்னு அவரை முன்னிலைப்படுத்துறப்ப அவருக்கு ஒரு அலைன்ஸ் இல்லாமலே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கேட்டப்ப இவரு கேட்க மாட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். மோடி வேணுமா நான் வேணுமான்னு கேட்க மாட்டாரு. இந்த விஜய் அவர்கள் வேணும், அது மட்டும் தான் நிலைப்பாடாக இருக்கும். அப்ப தன்னை பிரதமரா புஷ் பண்றது மூலமா தென்னிந்தியாலே ஒரு கணிசமான வெற்றியை பெற முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சார் மிக முக்கியம் சுருக்கமா, ஆமா, ரெண்டாவது வந்து இதுல மிக மிக முக்கியமா அது ஓரளவு விஜய் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களோட இந்தியா கூட்டணியில இன்றைய வரை இணையல. இந்த ஆட்டம்லாம் ஆடிட்டு கடைசியா நான் இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும்னா என்ன பிரதமர்னு சொல்லுங்க. உங்களுக்கு பல மாநிலங்கள்ல நீங்க கிட்டத்தட்ட தொடர் தோல்வியில இருந்தீங்க. இப்பதான் நீங்க தென்னிந்தியால மட்டும் தான் இருக்கீங்க, மற்ற ஸ்டேட்ல தொடை தெரியப்பட்டிருக்கீங்க. அப்ப தென்னிந்தியால வலிமையாக இருக்கக்கூடிய, குறிப்பா தமிழ்நாட்டுல வலிமையா இருக்கக்கூடிய தாவேகா நார்த் இந்தியாலே இருக்கிற மாதிரி காட்டினாதான் இந்தியா கூட்டணிக்குள்ள ராகுல் காந்தி அவர்களையும் ஓவர்டேக் பண்ண முடியும். அப்ப அந்த இடம் நோக்கி அவங்க நகர்த்துறாங்கன்னு தான். ஓகே ஓகே.